ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங் ப்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் இந்தியன் பைக் 3ல் ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ஹாலில் போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி லாஸ்ட்டு 2 ஃபஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்ல வருது, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் என்ன நினச்சது அதோட நான் பயங்கரமாக மாற போகிறேன். ஆஃப்ரிக்கால தடை பண்ண அந்த மருந்தையும் என்னோட உருவாக்கின ஒரு கெமிக்கலையும் வச்சு நான் ஒரு மான்ஸ்டர் ஸ்பைடர் கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒரு ஹியூமன் மேலே போட்டா அவனும் மான்ஸ்டர் ஸ்பைடர் ஆகிடுவான். நான் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். வண்டியில் ஏறி ஒரு ஹியூமனை கண்டுபிடிக்க போகலாம். என்னையே பார்த்து சிரிச்சவனுங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி. இதுதான் நம்ம அடி. டாக்டர் சயின்டிஸ்ட் சலீமை பற்றி ஒருத்தனுக்கு ஏதோ புரியல, எதுவுமே தெரியாம இருக்கானுங்க. பலியாளு வந்துடுச்சு, இவனை போடுவோம். இருங்க, வண்டி நிப்பாட்டுவோங்க. வண்டி நிப்பாட்டி மகனும் மண்டை மலையை வச்சு அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பார்க்குறேன்டா. மண்டையை கடற தம்பி. டே தம்பி வாடா, நீ தாண்டா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. வாடா வாடா தம்பி, வாடா. டேய் தம்பி, வண்டியை கட்ட கட்டுறா. வாடா 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 தம்பி, கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட. வாங்கிட்டான்ப்பா. என்னடா இது பின்னாடி துரத்துது இந்த ஸ்பைடரு. டே என்னடா ஸ்பைடர் பின்னாடியே துரத்துது. ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது. ஓடு ஓடு ஓடணும். அச்சமில்லை ஓடு 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 ஓடு. நான் நினச்ச மாதிரி இந்த உலகத்தில் இந்த வைரஸ் பரவ போகுது. இன்னும் எவ்வளோ பேர் மாற போகிறாங்கன்னு தெரியல. நம்ம சுற்றி போவோம். இன்னும் இது பின்னாடி துரத்துது நம்மளை அழிக்க. வண்டி திருவிழா ஓட்டுறா அடிச்சு ஓட்டுறா வண்டி ஓட்டுறா. ஐயோ, அப்படிக்கா கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவோம். கொஞ்சம் என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியலையே. அது நம்ம கண்ட்ரோல் வரும்னு பார்த்தா வித்தியாசமாக அது வண்டியில் ஏறி போவோம்டா. கொஞ்சமாச்சும் அவனை சுற்றி. ஐயோ விடாமல் துரத்துதே. ஐயோ சிரிக்க கூட முடியல. டாக்டர் சலீமா போய் இப்படி துரத்துதே. எப்படி போய் நானும் கண்டுபிடிச்சது என் கண்ட்ரோல் இல்லாமல் என்ன ஆச்சு? கெமிக்கல் எதனா மாறி போச்சா? ஒன்றுமே தெரியல. வண்டி நிப்பாட்டும். இன்ஜின் சூடாயிடுச்சு. வண்டி இதுக்கு அடுத்து போகாது மைலேஜ் இல்லாமல். ஐயோயோ, இந்த வருதான்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம். பின்னாடியே வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வரும் பைக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியலையே. அதோ வருது. எகிரி வருது. அப்பா, எவ்வளோ ஸ்பைடர் எவ்வளோ பெருசாகுதுடாய். அது வயிற்றுல முழுங்குன என் கதை கேலிடாடாய். ஏய் நில்லு, நான் சொல்கிறதா கேட்கணும். நான் தான் உன்னை உருவாக்குனேன். ஏய் நில்லு. வண்டி எடு. கிட்ட வர வந்து வண்டி எடு. ஓடுறா வண்டி ஏற ஸ்பீக்கரை ஓடுறா. ஐயோ, கடிக்குதே, ரத்தெல்லாம் ஊற்றுதே, கையிலேருந்துலாம் கீச்சிச்சே. ஐயோ, வண்டி வேறு டேமேஜ் ஆகுது. இன்ஜின் வேறு அடிப்படுது ரொம்ப. டே வண்டிடா ஸ்பைடரை விட்டுறா. நான் தானே உன்னை உருவாக்குனேன். விட்டுறா. டெய்லியும் நம்மளுக்கு இந்த வேலை தான். காலையிலே எழுந்துச்சிட்டு வண்டி ஓட்டுன்னு வர குளிச்சாச்சு, சாப்பிட்டுட்டோம். வண்டி எடுத்துன்னு சவாரி பார்க்க போவோம். ஏறி உட்காந்து ரிவர்ஸ் எடுத்து வண்டி எடுத்துன்னு போவோம். என்னடா இது வண்டி திருப்பது இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் விட்டுருக்கோம். இந்த வீட்டுக்கு லோனை கட்டணும். இன்னும் 32 வருஷம் லோனுக்கு ஆகுது. இதை வர கட்டி முடிச்சாதான் இந்த வீடு நம்ம சொந்த வீடாக மாறும். 5 வருஷம் கட்டியாச்சு. அது ஒரு சவாரி வந்துட்டாங்க. இந்த கைட்டு கேட்போம். அக்கா, எந்த இடங்கா போனோம்? கண்ணகி சிலையாண்ட போவியாப்பா? போவோங்க்கா. ஓகே தம்பி. ஏறிக்கோங்க. போகலாம். தம்பி, எப்படிடா ஓட்டுற? இப்படிலாம் ஓட்டுற எப்படிடா உனக்கு ஏறுவாங்க? அக்கா, நம்ம ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியாதா? பேசஞ்சர்லாம் விடுங்கக்கா. நம்ம ஏரியாவில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் உங்களுக்கே தெரியாதா? ஓட்டுறேங்க்கா, இருங்கக்கா, அச்சு ஓட்டுறேன். உங்களுக்கு சீக்கிரம் போகணும், அதனால தான் நான் ஸ்பீடாக ஓட்டுறேங்க்கா, இல்லை ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போவேன். சரிடா தம்பி. ஓட்டுறா. கண்ணகி சொல்ல இன்னும் வரணும். அக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. இருக்கா விட்டுடுறேன். என்னடா இது ரோட்டில் போக முடியல, அங்கங்கே போகிறோம்.
இப்படி போ இப்படி போ திருப்பி 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 வண்டி அடிச்சு ஓட்டு ஓட்டு ஓட்டே சீக்கிரம் ஓட்டு சீக்கிரம் ஓட்டு சீக்கிரம் ஓட்டு சீக்கிரம் ஓட்டு. இந்த அக்கா வர சீக்கிரம் இறக்கணும். ஓட்டு 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 ஓட்ட ஓட்ட அடிச்சு ஓட்டு. என்னப்பா 50 ரூபா வாங்குற? அக்கா பஸ்ஸில் 20 ரூபா, ஆனால் நம்ம 50 ரூபா. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கூப்பிட்டு வந்தல, அதனால் காலையிலே கிராக்கியாக வருது பேர். எப்படிலாம் பேசுது வேறு சவாரி பார்ப்போம். என்னடா இது வண்டி மைலேஜ் வேறு இல்லை. இந்த ஒரு சவாரிக்குது வேணா வைத்தோம். அம்மா பீச்சு போவியாப்பா? பீச்சு அண்ணா போங்கண்ணா, வாண்ணா ஏறி உட்காந்திங்கண்ணா. அண்ணா வாண்ணா போகலாம் உட்காருண்ணே. தம்பா என்னப்பா இப்படி ஓடுற வண்டியா? அண்ணே நம்ம ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியாதா? இருங்க பீச்சுக்கு போகணும். அண்ணே 150 ரூபாண்ணே. சரிப்பா தம்பி சரிப்பா. இருங்கண்ணா அப்படியே ஓட்டுறேன் போகிறேன். ஓட்டுறா வண்டி அடிச்சு ஓட்டு. பீச்சுன்னா இன்னும் பக்கத்துலேயே தான், இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஓட்டுறா போட்டி வண்டி மைலேஜ் வேறு போடணும். செப்சி போனால் தான் வண்டி வேறு. ஓட்டுறா அச்சு ஓட்டு. போ சீக்கிரம் போ கத்து போட வண்டி அடிச்சு ஓட்டு. அது ஒரு பீச் வந்துச்சு அண்ணே. இது ஒரு பீச் வந்துச்சுண்ணே. தம்பி அண்ணே. அப்படிதான்ப்பா அந்த சைடில் இறக்கி விட்ருப்பா. சரிண்ணே என்ன அது வரைக்கும் விடணும். அண்ணே 150 ரூபாண்ணே. சொன்ன மாதிரி கொடுத்துருங்கண்ணே. சரிப்பா இந்தாப்பா 150 ரூபா வாங்கிட்டு போப்பா. இவர் பாரு நல்ல மனுஷனே இல்லைப்பா. அதுக்கிட்ட கேட்டால் அது எவ்வளோ இப்படி பேசுது பேர் ஒன்றா. அது வண்டி வேறு கன்ஃபார்மாக ரெடி பண்ணணும். வண்டி சீக்கிரமாக போக மாட்டேது. கார் கூட பாருங்க புஸ்ஸுன்னு போகுதுச்சா. வண்டி அக்கா வரீங்களாக்கா? ஐயோ அதுவே பார்த்தாலே பயமாகுது. காயிலே ஒரு சவாரி குழப்பிச்சு. என்ன வண்டி நின்றுச்சே. போ அடிச்சு ஓட்டே. உன்னால் முடியும் தோலா. நான் ஆட்டோக்காரன் 4 ஊர் தெரிஞ்சக்காரன். ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துவேன். ஒழுங்கா நீயும் வண்டி ஓட்டணும் வேண்டா. ஓட்டுறா வண்டி. என்னடா இது வேறு பிரேக்காக பிடிக்க மாட்டேது. திருப்ப அதோ சவாரிக்குது. எங்கக்கா போனோம்? ஏர்போர்ட்டாண்ட போவியாப்பா? போங்கக்கா. ஏறிக்கோக்கா. போகலாம். ரைட் இருங்க. அவங்களை ஷார்ட் ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன்க்கா. சும்மா சல்லுன்னு போயிடலாம் ஏர்போர்ட்டுக்கு. இருங்க. எப்பா இப்பெல்லாம் ஓட்டாதப்பா, பார்த்து ஓட்டுப்பா. சரிங்கக்கா. அக்கா வண்டி அப்படி போகுதுக்கா. வண்டி வேறு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? எப்படி இடியுமே போயிட்டு போனேன். அதான்க்கா வண்டி கொஞ்சம் கோலை கொடுக்குது. அது ரெடி பண்ணதான் அது கொஞ்சம் தூரம் வந்துச்சு ஏர்போர்ட்டு. இருங்க கொஞ்சம் தூரம் தான். வண்டி உங்களுக்காக ஸ்பீடாக அடித்து ஓட்டுறேன். போடா முறுக்குடா. முறுக்கு. திருப்பை. அதோ வந்தாச்சு. திருப்பை வண்டியா. இப்படிதான். அதோ வந்துச்சு ஏர்போர்ட்டு. எல்லாம் இந்த அக்காவை இறக்கி விடும். அக்கா எந்த சைடுக்கா? ஓரமாக நிறுத்துப்பா. இதோ இருங்கக்கா. நான் நிப்பாட்டிடுறேன். இருங்கக்கா. இன்னும் கொஞ்சம் தான் ஓரமாக நிப்பாட்டணுமா? சரிங்கக்கா. அதை வந்துச்சுக்கா. இறக்கி விட்றேன். எவ்வளோப்பா ஆச்சு? அக்கா 300 ரூபாக்கா. என்னப்பா கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம்ப்பா. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுப்பா. சரிங்கக்கா வாங்கியாச்சு போகலாம். ஃப்ளைட்டுக்காக டைம் ஆகும் சொன்னாங்க. எப்படியே 300 ரூபா குத்தாச்சு. எப்படியே 500 ரூபா சம்பாரிச்சாச்சு. வாங்க ஸ்டாண்டு போய் நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலாம். வேறு போவோம். அதோ பார்த்தாச்சு. ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. வண்டியை கொஞ்சம் எப்படியோ நிப்பாட்டுவோம். இது வேறு என்னாச்சுன்னு தெரியல. பிரேக் போயிருக்கு. நான் வந்து ட்ரெயினை மாற்றிடுவோம் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி. ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. சரி மாற்றியாச்சு. அது கிலோ பற்றியா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் மூஞ்சிலே குத்துவேன்ல டேய். பசங்கிட்ட சொல்லிட்டுமா? என்னால் வண்டியில் அங்கே இது ஆளை காணோம். ஒரு அண்ணனு கூட காணோம். வண்டி நிப்பாட்டுவோம். என்னண்ணா ஆண்டனிண்ணா எப்போண்ணா வந்த? இப்போ தாண்டா சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டே இப்போ தான் வரீங்களா? நான் வந்து ஒரு 500 ரூபா சவாரி ஓட்டிட்டேன்.
நானும் இப்போ தாண்டா ஓட்டினேன். வா நம்ம டீ குடிக்க போகலாமா? சரிண்ணா வாண்ணா போகலாம். அதை வந்து ஏறிக்கிறேண்ணா இருண்ணா. சரிடா வாடா போகலாம். வாண்ணா உட்காந்துச்சு போகலாண்ணாம்மா. போகலாம் ரைட் போகலாண்ணா இருண்ணா ஏறிட்டேண்ணா. வாண்ணா போகலாம் ரைட். வண்டியாடு அண்ணா ஊருக்குள்ளே ஏதோ வைரஸ்லாம் பரவ சொல்லினேறாங்க. ஆமாடா, ஏதோ அந்த வைரஸுக்கு ஏதோ கொம்புலாம் முளைச்சிருக்கான். ஆமாண்ணா ஒரு டாக்டர் செத்துட்டாண்ணா, சயின்டிஸ்ட்டு சலீம்னு ஒருத்தர். அவர் செத்துலேருந்து அந்த வைரஸ் ரொம்ப பயங்கரமாக பரவுதாமேண்ணா. ஆமாடா. சரி அதை விடு. நீ எப்படி ஓட்டல வண்டி? நான் ஓட்டினேண்ணா, ஒரு 500 ரூபா ஓட்டினேன். நீங்களே இப்போ தான் சாப்பிட்டு வரீங்கண்ணா. ஏண்ணா இப்போ தான் சாப்பிட்டு வரீங்க? அது காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கல, அதான் பசங்க எழுப்பிவிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிண்ணா வண்டி நிப்பாட்டுண்ணா. எனக்கு ஒரு டீப்பா. 2 டீ சொல்லிட்டேன். ஏக்கா 2 டீ அக்கா. ஓகே தம்பி. அப்பா நான் டீலாம் குச்சாச்சுண்ணா. வாண்ணா ஏறி உட்காந்துக்கலாம். வாடா போகலாம். போகலாண்ணா. அது ரொம்ப பயங்கரமாக இருக்குதுண்ணா வைரஸ். 500 பேரை பாதிச்சிச்சான். அந்த டாக்டர் செத்துலேருந்து அந்த டாக்டர் ஏன்னு எல்லாருமே அந்த மாதிரி மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கூடாது, அவனை பேன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அவன் வேலையே தான் இருக்கும்னு ஊருக்குள்ளே கொஞ்சம் பேசிக்கிறாங்க, நியூஸ்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாடா தம்பி. சரிண்ணா நான் வீட்டுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. ஆட்டோக்காரங்களாம் எல்லாம் போயிட்டுக்கிறாங்க. நான் சாப்பிட்டு சாயந்தரமாக வரேன். வண்டியை எடுத்துன்னு போகிறேண்ணா. நீங்களும் இப்படி வண்டி எதுனா சவாரி பார்த்துன்னு போங்க. சரிடா, நான் சவாரி பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறேன். நீ போயிட்டு வாடா. பாய்டா. சரிண்ணா நானே இறங்கி போகிறேன். வண்டியாடு போகும்போது சவாரி ஏற்றலாமா? வேணாம் பெட்ரோல் போட்டு போகலாம். பெட்ரோல் வேறு போடணும். அங்கே ஒத்தியா டிராஃபிக்கு நம்ம தான் அச்சு ஓட்டுறோம் திருப்பி டிராஃபிக் பண்ணினே இருக்கிறானுங்கடா. அப்பா பெட்ரோல் போடும். அக்கா கொஞ்சம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கக்கா. சரிடா தம்பி. போட்டிங்களாக்கா? போகலாமா? ஓகே. வண்டி எடுத்து போகலாம். வா வண்டி எடுத்துக்கோ. வண்டி எடுத்துன்னு போய் வீட்டில் விடுவோம். வச்சா இன்னொருக்கா டிராஃபிக் கிளியர் ஆகலை. அந்த டிராஃபிக் போலீஸார் எங்கே போனானே தெரில. அவனை தான் அடிக்கணும். எங்கே போனான்னு அவனுக்கே தெரிலப்பா. வண்டியை ஓட்டி வீட்டில் போய் விட்டுட்டு எப்சி பண்ணால் காசு எடுத்து வைக்கணும், லோன் வேறு கட்டணும், வீட்டு லோன் வேறு. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் ஊருக்கு வேறு காசு அனுப்பணும். வண்டி எத்தனை நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருந்தாலும் நிறைய சவாரி ஏறுது. அது பக்கம் போலீஸ் ஸ்டேஷனு. நம்ம நல்ல லக்கான இடத்துல வீடு கட்டி வச்சுக்கிறோம். எல்லாம் நல்ல ராசியான இடம் தான். ஆனால் லோன் தான் கட்ட காசு இல்லாமல் வரும். கட்டிடுவோம். இன்றைக்கி எப்படியோ 2000 ரூபா ஓட்டிடலாம் நினைக்கிறேன். சாயந்தரம் போட்டுவோம். சாப்பிட்டு கிஃப்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 4 மணிக்காக வந்து உட்காந்து ஓட்டுவோம். போலீஸ் ஸ்டேஷன் வர போய் தாண்டியாச்சு. அவன் தான் இதை வந்துச்சு வீடு. வண்டியை உள்ள விடு. திருப்ப வண்டியை திருப்பிடா. வண்டியை விட்டாச்சு. கரெக்டாக பறக்குனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி சாயந்தரமாக ஏஞ்சி போனோம் 6 மணிக்கா. இல்லை போ டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் போட மாட்டான். நம்ம மணி பார்த்து தூங்குவோம். மணி 4 ஆயிடுச்சா? இது தராமல் தூங்கினுக்கிறேன்னா. ஏன்னா சவாரி ஏற்ற போவோம். காலையிலே ஒரு 1000 ரூபா தான் 500 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கோம். போயிட்டு நீ எப்படியோ 2000 ரூபா பார்த்து லோன் வேறு கட்டி விடணும். லாஸ்ட் டே வேறு. வண்டி எடுத்துன்னு போடா சவாரிக்கு வேறு பார்க்க. வண்டியோட ஸ்பீடுடா. வண்டியை முறுகின்னு போகண்டாடாய். அட்டோகாரம் வந்தாலும் பயப்படணும் எல்லாரும். வண்டி ஓட்டுறது யார்? கோபாலு. அக்கா வரியாக்கா சவாரி? அக்கா வரியாக்கா? அம்மி நான் வரலப்பா. சரிங்கக்கா. எப்படி ஏறிச்சு இந்த அக்கா வேறு? அப்படியே ஏறிக்கணும்.
தம்பி என்னப்பா வண்டி எப்படி வலிச்சு ஓட்டுறடா தம்பி இப்படிலாம் ஓடக்கூடாதுப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நான் ஒரு எஸ்கிப்பா. சரிங்கக்கா சரிங்கக்கா. அதெல்லாம் விட்டாச்சு இந்த அக்கா வரேன். நினச்ச மாதிரி 700 ரூபா ஓட்டியாச்சு. வண்டி எடுத்துட்டு அப்படிக்கா போ. என்னடா இது எதிர்க்கு எது ஓடுது? ஸ்பைடர்ரா என்னடா இவ்வளோ பெருசாக ஆகுது 3 அந்த நியூஸில் பார்த்து ஸ்பைடரா வண்டி வச்சு ஓட்டுறான். இந்த வண்டி வேறு முன்னாடி போகாது. கர்மாந்திர போச்சு வண்டி. வண்டி விட்டுரு ஸ்பைடரா. வண்டி ஏன்னு ரெடி பண்ணோம், நீ வேறு அடிச்சு உடைக்கிற. ஓட்டுற அடிச்சு ஓட்டுற ஓட்டு ஸ்பீடு ஏற்று. ஐயோ பின்னாடியே தொத்தின்னு வந்துடா டேப்பா ஓடுறா. அது ஏன்டா நம்மளை மட்டும் அட்டாக் பண்ணுது? சீக்கிரம் போடா. வண்டி ஓட்டு முறுக்குடா. பின்னாடி வேற எட்டி பார்ப்போம் வருதான்னு. வருது. அதோ வந்துச்சா 2 வந்துச்சு. 3வது எங்கன்னு தெரியல. எகிரி டமால் வந்து ஆட்டோ மேலே உங்களுக்கு ஆட்டோ மொத்தமாக வச்சுக்கோ. வண்டி ஓட்டுறா ஸ்பீடாக அடித்து ஓட்டுற தலை ஓட்டுற. வீடு என்னடா இன்னும் வரவே இல்லை. அவன் உயிர் பத்தில் இன்ன வரைக்கும் டிராஃபிக் ஜாம் பண்ணி சண்டை போட்டு வரானுங்க பார் மண்டப்பை. இன்னும் நான் முதல்ல கடிக்க போயிருந்தேன். அதோ வீடு வந்துச்சுரா. உள்ளே போடா சாரியா பாப்பா நல்லா தப்பிச்சிச்சு அந்த அக்கான். எவனை எத்தனாலும் பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பரவாயில்ல. ஓட்டுறா வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறா வண்டி வேற. போ வீட்டுக்குள்ளே விடு. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள். இந்த வீடியோக்கு ரொம்ப வாய்ஸ் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கோம், அதுக்காச்சும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.